அடுத்தது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு பிறகு மின்சார கட்டண உயர்வு வரப்போகிறது. மக்களை ஏமாற்றக்கூடாது. தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பிறப்பித்த ஆணைப்படி ஜூலை 1ஆம் தேதி முதல் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கான மின்சார கட்டணத்தை 4.38 அளவுக்கு உயர்த்த திமுக அரசு திட்டமிட்டிருக்கிறது. ஏழை மற்றும் நடுத்தர மக்களை பாதிக்கும் மின்சார கட்டண உயர்வை கைவிட வேண்டும் என்று அரசை பலமுறை வலியுறுத்தினேன். ஆனால் தமிழ்நாடு அரசு அதை ஏற்கவில்லை. இப்போது ஜூலை மாதம் பிறந்துவிட்ட நிலையில் மின்சார கட்டண உயர்வு ரத்து குறித்த அறிவிப்பு வெளியாகவில்லை. அப்படியானால் மின்சார கட்டணம் உயர்த்தப்படுவதாகவே பொருள். மின் கட்டண உயர்வு குறித்த அறிவிப்பை இப்போது வெளியிட்டால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மக்களின் வாக்குகள் கிடைக்காது என்பதால் தான் அறிவிப்பை வெளியிடவில்லை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவடைந்தவுடன் மின் கட்டண உயர்வு தொடர்பான அறிவிப்பை அரசு வெளியிடும். இது அப்பட்டமாக மக்களை ஏமாற்றும் செயலாகும்.